உங்களுக்குள்ள இருக்கிற கோவம், ஃபியர், கில்ட், ஷேம் இந்த மாதிரி எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் விட்டால் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் பாதிக்கப்படும். இதனாலேயே நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்லாம் வந்திருக்கு. உங்கள் மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படும். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க, ஆனால் எது உங்களுக்கு வேண்டாமோ, எது உங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ, எந்த சுச்சுவேஷன் ரொம்ப ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் அன்டிசைர்ட் ஈவெண்ட்ஸ் தான் நீங்கள் அட்ராக்டும் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் அது ஃப்ரோசனாக உள்ளே இருக்கிற வரை நீங்கள் ஹீல் ஆக முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் சர்வைவல் ஸ்டேட் தான் இருக்கணும். உங்கள் நர்வஸ் சிஸ்டம் காமாகவே ஃபீல் ஆகாது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி நம்மளை ஹீல் பண்ணிக்கலாம், எப்படி சர்வைவல் ஸ்டேட்லேருந்து வெளில வரலாம், எப்படி நம்ம நர்வஸ் சிஸ்டம் ரெகுலேட் பண்ணுறது, எப்படி காமாக ரிலாக்ஸ்டாக டே டு டே இருக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெட் டாட்ஸ், இதெல்லாம் தான் அன்ப்ராசஸ்ட் ஃப்ரோசன் எமோஷன்ஸ். சின்ன வயசுலேருந்து நம்ம எப்படி வளர்த்துருக்காங்க, தேவையில்லாமல் அழாத, தேவையில்லாமல் கோவப்படாது, தேவையில்லாமல் பயப்படாது அப்படின்னு நம்ம சின்ன வயசில் பசங்கனாலே வி ஆர் எக்ஸ்பிரசிவ். ஓகே, பட் அந்த எக்ஸ்பிரசிவ்னஸை இந்த சொசைட்டி, டீச்சர்ஸ், பேரண்ட்ஸ், பிகாஸ் தே டோன்ட் நோ பெட்டர், அவங்களுக்கே தெரியாது, அவங்களே அப்படி தான் வளர்த்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ சொசைட்டியாகவே எமோஷன்ஸ்க்கு நீங்கள் யாரும் வெலிடிட்டி கொடுக்கறது கிடையாது, இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம சொசைட்டி விடுறது கிடையாது. ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்கிற பட்சத்தில் வி ஆர் டாட் டு சப்ரஸ் அவர் எமோஷன்ஸ். ஸோ எமோஷன்ஸும் வரும்போது either we repress or we suppress or we distract. ஓகே, ஸோ நம்மளே அறியாமல் நம்ம ரிப்ரெஸ் பண்ணுறோம். ஓகேவா, அன்கான்ஷியஸாக சப்ரெஸ் பண்ணுறது தான் ரிப்ரெஷன் வாங்க. ஆர் தெரிஞ்சே, இப்போ எனக்கு ரொம்ப கோவம் வருது, எனக்கு ரொம்ப அழுக்காக வருதுன்னா எனக்கு தெரிஞ்சே என் எமோஷன் வெளில காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மென் இதை பண்ணுவாங்க. அவங்க எமோஷன்ஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு தே வாண்டட்லி கான்ஷியஸ்லி சப்ரெஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அவங்களுக்கு தெரிஞ்சும் பண்ணுறாங்களோ தெரியாமல் பண்ணுறாங்களோ they distract themselves. ஸோ ஒரு பயமோ, ஒரு ஆங்கரோ, ஒரு சேட்னஸோ, ஆர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ, வாட் எவர் இட் மே பி, எமோஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் எனர்ஜி at the end of the day. ஓகே, எமோஷன்ஸ் ஆர் ஜஸ்ட் எனர்ஜி இன் மோஷன். ஸோ இந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள பல மாதங்களாக, பல வாரங்களாக, ஏன் பல வருஷங்களாக, ஒரு சில பேருக்கு கிட்டத்தட்ட டெக்கேட்ஸ், 10-20 வருஷமாக இந்த மாதிரி கேசஸ் இருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஆளுங்க என் கிளைண்ட்ஸில் பார்த்துருக்கேன், அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன், அண்ட் மோர் ஓவர் என் பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்துருக்கேன். ஐ ஹவ் சீன் திஸ் த்ரூ அவுட். லைக் இஃப் ஐ see society, 99% ஆஃப் பாப்புலேஷன் they don't process their emotions. ஸோ இதனால தான் ஏஜிங் ஃபாஸ்ட்டாக நடக்கும், அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃபாஸ்ட்டாக வரும். ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது, பிகாஸ் ஆல்ரெடி உங்களுக்குள்ள இவ்வளோ பேகேஜ் இருக்குது, இவ்வளோ ஃப்ரோசன் எமோஷன்ஸ் இருக்குன்னா மேலும் மேலும் ஸ்ட்ரெஸ் உங்கள் உடம்பு நீங்கள் போடும் போது உங்கள் உடம்பு கண்டிப்பாக இல்னஸ் வரும், டிசீஸ் வரும், உங்கள் உடம்பு நாசமாக போகும். ஓகே, ஸோ ஒரு ஹெல்த் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் சரி, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தும் சரி, we need to heal. இந்த ஹீல் பண்ணாமல் எந்த கோலையும் அச்சீவ் பண்ண முடியாது, எந்த டிசைரும் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. எனக்கு கிளைண்ட்ஸ் சொல்ல வரும்போது, நான் ஐ கோச் பீப்புள் இல்லையா, ஸோ கிளைண்ட்ஸ் வரும்போது நான் எப்போவுமே ஒரு டூவலிஸ்டிக் அப்ரோச் தான் கொடுப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள், மேனிஃபெஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும் there are two aspects, there's addition and the subtraction. Additionனா installing new beliefs, creating a new frequency, but still 99% வர கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே they will have frozen emotions, unprocessed emotions. And ஒரு சில பேர் they are very very leaned into the survival state. அவங்களால ஒரு 10 to 15 minutes கூட they can't stay still, because if you stay still, நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காரும் போது, நீங்கள் எவ்வளோ வருஷமாக எந்த எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக மேலே வர ஆரம்பிக்கும். அண்ட் அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன், அந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை many people are not ready to handle. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, அதை எப்படி லெட் கோ பண்ணி நம்மளே ஹீல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே இந்த இடத்துல, இந்த எக்ஸாம்பிளில் திஸ் இஸ் ஃபியர். ஓகே, இப்போது பல வருஷமாக, ஒரு பல மாதமாக இந்த ஒரு பர்சன் அவங்க ஃபியரை கன்ஃபரண்டே பண்ணல. ஓகே, கன்ஃபரண்டே பண்ணல, அதை ப்ராசஸ் பண்ணல. ஷீ டிடன்ட் ஃபீல் இட் ஆர் ஹீ டிடன்ட் ஃபீல் இட், வாட் எவர் யாராக இருக்கட்டும். இந்த பர்டிகுலர் பர்சன் அவங்களோட ஃபியர், அவங்க பயத்தை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணல. தே டிடன்ட் ஃபீல் இட் ஃபுல்லி. ஓகே, ஸோ இந்த ஒரு ஃபியர்ன்ற ஒரு எமோஷன் அவங்க ப்ராசஸ் பண்ணாமல் விட்டு 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 தே பிகம் அ ஃபியர்ஃபுல் பர்சன். ஃபியர்ன்றது அவங்க ஐடென்டிட்டிக்குள்ளே மர்ஜ் ஆகிடும். ஓகே, ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபில்டர். இந்த ஃபியர்ன்றது ஒரு ஃபில்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. அண்ட் இந்த ஃபில்டர்லேருந்து திஸ் இஸ் ஹவ் யூ வியூ த வேர்ல்டு, இந்த வேர்ல்டு எப்படி பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு ஃபில்டர் எல்லாருக்கும் இருக்கும்.
எனக்கு ஒரு ஃபில்டர் இருக்குது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் எல்லாருக்குமே தே ஹேவ் அ ஃபில்டர். ரியாலிட்டியாக அதுக்கு ஆசெப்டிஸ் யாருமே பார்க்கறது கிடையாது. ஓகே, ஸோ எவ்ரி ஒன் ஹாஸ் அ ஃபில்டர். ஸோ ஃபியர் அப்படின்ற ஒரு எமோஷனை அவங்க சப்ரஸ் பண்ணி அது உள்ளே வச்சு அதை லெட் கோ பண்ணாமல் அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அவங்க என்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ண நினச்சாலும் சரி, என்ன ஆக்ஷன் எடுக்க நினச்சாலும் சரி, என்ன டிசிஷன் மேக் பண்ண நினச்சாலும் சரி, சராசரியாக நிம்மதியாக வாழறதுக்கு சரி, அவர் என்ன அவங்க லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சரி, இது எல்லாத்துலேயுமே பயம் கலந்துடும். இது எல்லாத்துலேயுமே there will be fear. So fear becomes a way of living. அவங்க வாழ்க்கையே பயத்தில் தான் ஓட்டுறாங்க. பயம் இல்லாமல் வாழ்க்கை இல்லாத மாதிரி பயமும் அவங்க லைஃப்பும் it gets merged. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். இப்போ இந்த ஃபியர் இடத்துல நீங்கள் வேறு என்ன எமோஷன் வேணாலும் போட்டுக்கலாம். திஸ் கேன் பி ஷேம், திஸ் கேன் பி கில்ட், திஸ் கேன் பி ஆங்கர். இப்போ ஃபியர் இடத்துல ஆங்கர் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்டர் வந்து ஆங்கர் ஆகிடும். ஸோ ஃபில்டர் கோவமாக இருக்குன்னா நீங்கள் லைஃப்பில் எதை பார்த்தாலுமே யூ வில் பிகம் ஆங்கரி. சொசைட்டியை பார்த்தா கோவம் வரும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா கோவம் வரும், உங்கள் ரிலேட்டிவ்ஸை பார்த்தா கோவம் வரும், உங்கள் அப்பா அம்மா பார்த்தா கோவம் வரும், உங்கள் மேலேயே கோவம் வரும். அதான் மெயின். யூ வில் பி ஆங்க்ரி ஆன் யுவர் செல்ஃப், யூ வில் பனிஷ் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களே சாப்பிடாச்சு பண்ணிப்பீங்க, நீங்கள் உங்கள் மேலே கோவப்பட்டுக்கிறதுனால. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டண்ட். ஏன் இந்த எமோஷன்ஸை வந்து யூ ஹேவ் டு ப்ராசஸ் இட் அண்ட் யூ வில் கோன்ட்டு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணாமல் லெட் கோ பண்ணாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கும்போது we are stuck in a survival state. Survival stateனா என்னன்ட்டு let's first figure it out. Okay, so survival stateனா உங்கள் மைண்டில் 2 நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. there is sympathetic nervous system and parasympathetic nervous system. and இந்த sympathetic nervous system தான் it is responsible for flight or fight. அப்படின்னா நம்ம ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் காட்டில் ஹண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவனால் நிம்மதியாக தூங்க முடியாது, அவனால் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க முடியாது. பிகாஸ் இந்த சிங்கம் புலிலாம் ஈஸியாக மனுஷங்களை வேட்டையாடிட்டோம். ஸோ அவன் அலர்ட்லேயே எப்பவுமே இருந்திருக்கும். ஹி ஹேஸ் டு சர்வைவ். ஓகேவா, உயிர் வாழறதுக்கு ஃபார் சர்வைவ் ஆகிறதுக்கு அவன் எப்போவுமே ஃப்ளைட் ஆர் ஃபைட்டுன்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ்லேயே தான் இருப்பான். ஸோ அந்த மூலையிலேருந்து எவால்வ் ஆனது நம்ம we still have this sympathetic nervous system. and இந்த நர்வஸ் சிஸ்டம்குள்ளே இந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட்டுன்ற மோட் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ஓகே, ஸோ டே டு டே லைஃப்பில் வேறு எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர், ஸ்ட்ரெஸ், ஷேம், இந்த மாதிரி எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இந்த ஃப்ளைட் ஆர் ஃபைட் மோட் எப்போவுமே ஆக்டிவேட்டடாகவே இருக்குது நிறைய பேருக்கு. இது ஆஃபே ஆக மாட்டேங்குது. ஓகே, இது ஆஃப் ஆனால் தான் பாராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆன் ஆகும். இந்த நர்வஸ் சிஸ்டமோட வேலை என்னென்னா ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட். ஸோ இந்த நர்வ் சிஸ்டம் இஸ் த காஸ் ஃபார் ரிலாக்ஸேஷன். ஓகே, ஸோ இந்த நர்வ் சிஸ்டம் ஆன் ஆகாமல் எஸ்என்எஸ் மட்டும் ஆன் ஆகிக்கிட்டே இருக்குன்னா யூ கேன் நெவர் ரிலாக்ஸ். உங்களால் ரிலாக்ஸே பண்ண முடியாது இது ஆனில் இருக்கிற பட்சத்தில். ஸோ த சர்வைவல் ஸ்டேட் ஓட காஸ் எமோஷன்ஸ். ஓகேவா, ஐ ஹோப் யூ கெட் மை பாயிண்ட். ஸோ ஒரு பர்சன் இருக்காங்க அண்ட் அவங்களுக்குள்ள ஃபுல்லாக தே ஹாவ் திஸ் அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ். தே கான்ட் லெட் கோ ஆஃப் திஸ் எமோஷன்ஸ். அண்ட் இந்த எமோஷன்ஸை தே ஃபியர். ஓகே, அதாவது ஃபியர், they are afraid to confront. அந்த எமோஷன்ஸை கன்ஃபரண்ட் பண்ணி அந்த எமோஷன்ஸ் முன்னாடி நேரடியாக பார்த்து அந்த எமோஷன்ஸை கோ த்ரூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயம். அது அவங்க பண்ண மாட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் வெரி அன்கம்ஃபர்டபுள், ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி இருக்குல்ல, ஸோ இந்த எமோஷன்ஸ் தே ஆர் ஜஸ்ட் எனர்ஜி. ஓகேவா, இந்த எனர்ஜிக்கு தான் நம்ம லேபிள் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபியர், ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கர், ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸைட்மெண்ட். பட் அதோட ஃபண்டமெண்டல் எசன்ஸ் என்னன்னா இட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த எனர்ஜியை நீங்கள் கன்ஃபரண்ட் பண்ணாமல், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் அது உங்கள் சிஸ்டம்குள்ளேயே உங்கள் பாடிக்குள்ளேயே இருக்குது. ஓகே, ஸோ யூ ஆர் நாட் ரெடி டு கன்ஃபரண்ட் இட், யூ ஆர் நாட் ரெடி டு லைக் அதை கன்ஃபரண்ட் பண்ணி அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறதுக்கு நீங்கள் யாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கு ஓகேயாக இருக்கிறது கிடையாது. பிகாஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு வேலை போகுது, ஆர் அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷன் சரியில்லை, வீட்டில் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பர்சன் ரொம்ப கேட்டாஸ்ட்ராஃபிக்கான ரொம்ப மோசமான சுச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவோர்ஸை கோத்ரூ பண்ணுறாங்க, ஆர் அவங்களுக்கு பிடிச்சவங்க ரொம்ப பிடிச்சவங்க இறந்து போகிறாங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன்ஸில் ஒருத்தவங்க கோத்ரூ பண்ணுறாங்கன்னா
அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் வரதும் சரி. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணி வெளில வந்திருப்போம். பட் இஃப் வி டிடன்ட் ப்ராசஸ் இட் ப்ராப்பர்லி, இப்போது லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள். ஸோ இது ஃபியரே எடுத்துக்கலாம். ஸோ சின்ன வயசில் இந்த சொசைட்டி, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் டீச்சர்ஸ் யாருமே உங்கள் ஃபியரை ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணதுக்கு விட்டது கிடையாது. ஓகே, ஸோ அந்த ஃபியர் உங்களுக்குள்ளேயே ஸ்டக்காகவே இருக்குது. ஸோ இந்த ஃபியர், இது உள்ளே இருக்கிற எனர்ஜிக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி. அந்த எனர்ஜி வெளில போய் ஆகணும். அந்த எனர்ஜிக்கு உள்ளே இருக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ், இந்த எனர்ஜி வெளில வர்றதுக்கு இட் வெயிட்ஸ். ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் கிடைக்காதா, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நான் வெளில வந்துட மாட்டேனா அப்படின்ட்டு இட் கீப்ஸ் ஆன் வெயிட்டிங். அண்ட் லெட்ஸ் சே ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள். ஸோ லெட்ஸ் சே யூ ஹாவ் அன் எக்ஸாம். ஒரு ஜேஇ எக்ஸாம்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வருது, அதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் கிட்ட வர 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 உங்களுக்கு பயம் அது அளவுக்கு அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. ஓகே, ஒரு நார்மல் ஸ்டூடெண்ட்க்கு வர வேண்டிய பயத்தை தாண்டி ஒரு 10 times 15 times அதிகமாக உங்களுக்கு பயம் இருக்குது. ஓகே, அண்ட் மெனி பீப்புள் அது நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நோ, திஸ் ஃபியர், உங்களுக்கு வர ஃபியர், இட் கேன் பி எனி சிச்சுவேஷன், எக்ஸாம்னு கிடையாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் நடத்துறீங்க, நீங்கள் ஒரு சேல்ஸ் கால் அட்டன் பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் பிச் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பார்த்த ஃபியர், இட் கம்ஸ் அவுட் பிகாஸ் யூ ஹேவ் பின் ஸ்டோரிங் இட் இன்சைட். உங்கள் உள்ளுக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்திருக்கு. உங்களுக்குள்ளேயே ரொம்ப நாளாக, ரொம்ப மாதமாக, ரொம்ப வருஷமாக உள்ளே இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணுற டாஸ்க் பண்ணும்போது, ஒரு இம்பார்ட்டண்டான டாஸ்க் பண்ணும்போது, ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன் பண்ணும்போது இந்த எனர்ஜி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதான் அந்த சான்ஸ்ன்னு சொல்லிட்டு இட் வில் ஸ்டார்ட் கம்மிங் அவுட். அண்ட் அப்பயும் வி வில் நாட் லெட் அவர் செல்ஸ் ஃபீல் இட். அப்பயும் வி வில் நாட் ஃபீல் இட் ஃபுல்லி. அப்பயும் நம்ம ஒரு இடத்துல உட்காந்து, ஓகே என்ன எமோஷன் வருது, என்ன எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி கூட இருந்து அந்த எனர்ஜியை வெல்கம் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வி வில் நாட். பயம் இருந்தாலும் அதை இன்னும் சப்ரெஸ் பண்ணி, இன்னும் ரிப்ரெஸ் பண்ணி, இன்னும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க தான் இருப்போமே தவிர, அந்த பயத்தையோ, அந்த கோபத்தையோ, அந்த ஷேமையோ, அந்த கில்ட்டையோ நம்ம ப்ராசஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே, ஸோ இந்த ஃபியருக்கு பதில் நீங்கள் ஆங்கர் கூட எடுத்துக்கலாம். சில பேர்லாம் எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க, லிட்ரலி எல்லாத்துக்குமே கோவப்படுவாங்க. அவங்க பர்சனாலிட்டியே ஒரு ரொம்ப கோவக்காரன் அப்படின்ட்டு அவனை பட்டம் குத்திடுவாங்க. ஏன்? பிகாஸ் அந்த பர்சனுக்குள்ள தேர் ஹஸ் பீன் இயர்ஸ், வருஷ கணக்காக உள்ளுக்குள்ளே ஒரு ஆங்கர்ன்ற ஒரு எனர்ஜி உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. அதை அவர் ப்ராசஸ் பண்ணதே கிடையாது. ஸோ எப்போலாம் சான்ஸ் கிடைக்குதோ கொஞ்சமாக அந்த ஆங்கர் வெளில வரும், அந்த பயம் வெளில வரும். எந்த எமோஷன் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறியோ அது கொஞ்சமாக வெளில வரும். இது எவ்வளோ மோசம் போக சான்ஸ் இருக்குன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எனர்ஜி வெளில வரத்துக்கு நீங்கள் கான்ஷியஸாக உட்காந்து நீங்கள் ஒருத்தர் ஹெல்ப் மூலமாகவோ இல்லை நீங்கள் தனியாக உட்காந்து ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் என்ன ஆக ஆரம்பிக்கும்னா, இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட்ஸ் அப்போ வெளில வர ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாமு, ஒரு இன்டர்வியூ, ஆர் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேட் போகிறீங்க, ஆர் நீங்கள் ஒரு பிச் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பிச் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸில் இந்த எனர்ஜி வெளில வர ஆரம்பிக்கும். அந்த எனர்ஜி வெளில வர ஆரம்பிக்கிறதுனால அப்பயும் நீங்கள் அந்த வெளில வர எனர்ஜியை ப்ராசஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் ப்ராசஸ் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன பண்ணும், டே டு டே ஆக்டிவிட்டீஸில் பயம் வர ஆரம்பிக்கும். ஓகே, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் இட். என்ன எமோஷனை நீங்கள் உள்ளே ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கீங்களோ அந்த எமோஷன் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வெளில வரும். ஓகே, அண்ட் நிறைய பேருக்கு என்ன எமோஷன் நம்ம உள்ளே ப்ராசஸ் பண்ணாமல் வச்சுருக்கோனே தெரியறதில்ல. அது கோபமா, ஆர் அது ஷேமா, அது கில்ட்டா, அது ஆப்பத்தியா, அது ஸ்ட்ரெஸ்ஸா, என்ன எமோஷன் உள்ளுக்குள்ளே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஆனால் தெரிஞ்சுக்கும் அவசியம் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. ஓகேவா, இட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. ஸோ அந்த நெகட்டிவ் ஸ்பெக்ட்ரம், நெகட்டிவ் எமோஷன் ஸ்பெக்ட்ரம், நான் மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இங்கே போடுறேன். அந்த கீழே இருக்கிற எமோஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் எமோஷன்ஸ். அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணால் மட்டுமே நீங்கள் மேலே வர முடியும். ஓகே, தீஸ் ஆர் லெவல்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தேர் ஆர் ஆத்தர்ஸ் லைக் டேவிட் ஹாக்கின்ஸ், ஃப்ரெட்ரிக் டாட்சன், அந்த மாதிரி ஒரு சில ஆத்தர்ஸ் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், ஓகே, நீங்கள் இந்த சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த லோவர் லெவல்ஸ். நீங்கள் லோயர் லெவல்ஸில் இருப்பீங்க. ஸோ ரொம்ப லோயர் லெவல்ஸ்னால் ஷேம், கில்ட் அந்த மாதிரி இருக்கிறது லோவஸ்ட் லெவல்ஸ் நீங்கள் இருப்பீங்க. பட் கொஞ்சம் டெவலப்டாக இருக்கீங்கன்னா யூ வில் பி இன் ப்ரைடோ ஆர் ஆங்கரோ அந்த மாதிரி லெவல்ஸில் இருப்பீங்க. பட் அட் எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அந்த லோயர் லெவல்ஸை கோ த்ரூ பண்ணி கரேஜ்ன்ற லெவலுக்கு நீங்கள் வந்தாகணும். அப்போ தான் யூ வில் ஸ்டார்ட் மேனிஃபெஸ்டிங் மோர் ஈஸியாக. அப்போ தான் உங்கள் லைஃபே இன்னும் ஈஸியாக ஆரம்பிக்கும். அண்ட் உங்கள் கான்ஷியஸ்னஸ் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? பை லெட்டிங் கோ, பை ப்ராசஸிங் யுவர் எமோஷன்ஸ். அதுதான் ஒரே வழி. இந்த மொத்த ஸ்கேல்லையுமே
உங்களோட ஆப்பத்தி, உங்களோட கில்ட், உங்களோட ஷேம், உங்களோட ஆங்கர், உங்களோட ப்ரைட் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் லெட் கோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ யூ வில் மூவ் அப் இந்த ஸ்கேல். ஓகே, ஸோ இந்த ஃபியரை ப்ராசஸ் பண்ணாமல் விட 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 டே டு டே ஆக்டிவிட்டிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சாப்பிட்றது, தூங்குறது, ஆர் டிவி பார்க்கறது, லைக் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் திஸ் எமோஷன்ஸ். பிகாஸ் அது உள்ளுக்குள்ளேயே எவ்வளோ வருஷங்கள் இருக்கும், எவ்வளோ நாளைக்கு இருக்கும், அது வெளில வந்து தான் ஆகணும். ஸோ டே டு டே லைஃப்பில் நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸே யூ வில் ஸ்டார்ட் சாபிட்டாச்சிங் யுவர் செல்ஃப். ஸோ அந்த லெவலுக்கு போகும். இப்பயும் இந்த டே டு டே ஆக்டிவிட்டீஸ் அப்போ வெளில வர எமோஷன்ஸையும் இந்த எனர்ஜியும் நீ ப்ராசஸ் பண்ணாமல் விட்டீங்கன்னா த நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ வில் கெட் அன் இல்னஸ் ஆர் அ டிசீஸ். உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பயும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம், அப்பயும் இந்த ஹீலிங் ஒர்க், எனர்ஜி ஒர்க் நீங்கள் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் you will get a heart attack. Because emotions origin ஆகிறது எங்கே இருந்து? ஹார்ட்ல இருந்து. ஸோ மேஜராக இந்த மாதிரி எமோஷன்ஸ்க்கு வேலிடேட் பண்ணாமல், எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அந்த ஃபைனல் ஸ்டேஜில் they will get heart attack. மோஸ்ட்டாக எல்லாருக்கும் இல்லை, பட் சில பேருக்கு வேறு மாதிரி டிசீஸ் மேனிஃபெஸ்ட் ஆகும், பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு they will get heart attack. ஓகே, ஸோ இந்த சீரியஸ்னஸ் புரியுதுன்னு நினைக்கிறேன். எமோஷன்ஸ்க்கு உங்கள் வேலிடேஷன் கொடுத்து அதை அனுசரித்து அதை ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த எனர்ஜிக்கு நீங்கள் வழிவகுத்து கொடுத்து அதை வெளில அனுப்புகிற வரைக்கும் யூ வில் வாழ்க்கை நரகமாக தான் இருக்கும். அண்ட் இவ்வளோ விஷயம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணணும். எனக்கு இன்னும் பணம் வேணும், எனக்கு இன்னும் ஒரு ஜாப் வேணும், எனக்கு பிஸ்னஸில் கிளைண்ட்ஸ் வேணும், எனக்கு ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்ற விஷயங்களை யூ கான் மேனிஃபெஸ்ட். இவ்வளோ பேகேஜ் இருக்கிற வரைக்கும் யூ கான் மேனிஃபெஸ்ட் எனி திங் பர்பஸ்ஃபுல் இன் யுவர் லைஃப். யூ கான். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, ஒரு விஷயத்தை என்னை கோவப்படுத்துது, ஒரு விஷயம் என்னை வந்து ஸ்ட்ரெஸ் ஆக்குது, இல்லை ஒரு விஷயம் வந்து என்னை எமோஷனல் ஆக்குதுன்னா வாட் தே திங்க் இஸ் அவங்களுக்குள்ள வர எமோஷன்ஸ்லாம் இட் இஸ் கம்மிங் ஃப்ரம் த வேர்ல்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அதாவது இந்த உலகம் தான் என்னை எமோஷனலாக ஃபீல் பண்ண வைக்குது, இந்த உலகத்தினால தான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன், ஷேம்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன், கோவமாக ஃபீல் பண்ணுறேன், பயப்படுறேன். வெளியில் இருக்கிற விஷயங்கள் தான் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் நோ. ஓகே, வாட் எவர் ஹேப்பன்ஸ், எக்ஸ்டர்னல் ரியாலிட்டியில் உங்களை சுற்றி என்ன நடந்தாலுமே இட் ஹேஸ் நோ மீனிங். யூ கிவ் இட் மீனிங். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா அவங்க இறக்குறாங்க, அவ்வளோதான். அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு வெளில போகிறாங்கன்னா அவ்வளோதான். ஓகே, அது எனக்கு பிடிச்சதுனால மட்டுமே எனக்கு அது அஃபெக்ட் ஆகுது. அண்ட் ஐ ஆம் கிரியேட்டிங் தட் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இன் மீ. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவோர்ஸ் நடக்குது, ஆர் என் பிஸ்னஸ் கிளைண்ட்ஸ் வர மாட்டுறாங்க, நான் க்ரோ ஆக மாட்டேன், வாட் எவர் சிச்சுவேஷன், என்ன வேறு ப்ராப்ளம் தான் இருக்கும், த வே ஐ பர்சீவ் இட், நான் தர மீனிங்கில் இருந்து வச்சு மட்டுமே எனக்கு அந்த எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ், அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கோவமாக இருக்கட்டும், சேட்னஸாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், அது நான் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ யூ ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் ஹவ் யூ ஃபீல். மற்றவங்க என்னை கோவப்படுத்துகிறாங்க, மற்றவங்க என்னை பயமுறுத்துறாங்க, இந்த பிளேமிங் கேமே இங்கே வேண்டாம். You are the one who's creating your experience, your emotional experience. Okay, so உங்களுக்குள்ள வர emotions you create it inside. ஓகேவா? பிகாஸ் வெளியில இந்த உலகத்தில் எது நடந்தாலுமே அது நடந்துருச்சு, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். இட் ஹேஸ் நோ இன்ஹெரண்ட் மீனிங். எந்த மீனிங்கும் இல்லை, நம்ம மனுஷங்க தான் அதுக்கு மீனிங் அசைன் பண்ணுறோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைட் என் மண்டையில் வந்து விழுதுன்னா, லைட் மண்டையில் வந்து விழுந்துருச்சு, அவ்வளோதான். அது வந்து கெட்ட சக்கணும், அது நல்ல சக்கணும், இந்த டைமில் நீ ரெக்கார்ட் பண்ணனால தான் வந்து லைட் வந்து விழுந்துச்சுன்னு நம்ம எப்போ வந்து மனுஷங்க காரணம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ, தட் இஸ் வென் வி அட்ரிபியூட் மீனிங் டு ரேண்டம் ஸ்டஃப். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம் எனக்கு கோவமாக ஃபீல் ஆகுது, ஆமாம் நான் சேடாக இருக்கேன், ஆமாம் எனக்கு பயமாக இருக்குன்னு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் எமோஷன்ஸ்க்கு நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள், வேறு யாருமே ரெஸ்பான்சிபிள் இல்லை. யாராவது உங்களை கோவப்படுத்துகிறாங்கன்னா, ஓகே, ஸோ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது உங்களை இரிட்டேட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இரிட்டேட் ஆகிறீங்க, நீங்கள் கோவப்படுறீங்கன்னா ஆல்ரெடி அந்த கோவம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அப்படி இருந்தால் மட்டுமே அந்த கோவத்தை நீங்கள் வெளில ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க.
நீங்கள் ரொம்ப நல்ல மூடில் இருக்கீங்கன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு, செம்ம ஹாப்பியான நியூஸ். அந்த நியூஸ்க்காக நீங்கள் ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மூடில் யாராவது இரிட்டேட் பண்ணாங்கன்னா நீங்கள் இரிட்டேட் ஆவீங்களா? நீங்கள் கோவப்படுவீங்களா? என்ன உங்களை இரிட்டேட் பண்ணாலும் நீங்கள் கோவமே பட மாட்டீங்க. பிகாஸ் அந்த லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ல நீங்கள் வேறு மேலே இருப்பீங்க. யூ வில் பி எக்ஸ்பீரியன்சிங் ஜாய். ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருப்பீங்க, ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எமோஷன்ஸில் இருக்கிற பட்சத்தில் எவனா வந்து இரிட்டேட் பண்ணுறான்னா யூ ஒன்ட் கெட் இரிட்டேட்டட். அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க, அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய மேட்டராக கூட தெரியாது. பட் உள்ளுக்குள்ளேயே ஹார்பர் ஆகிற ஆங்கர் இருந்தால் மட்டுமே ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட உங்களுக்கு கோவப்படுத்தும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள், நான் என் கால் விரலில் நான் ஒரு டேபிள் இடிச்சிக்கிறேன்னா நான் இடிச்சிக்கிறேன், அவ்வளோதான். அதனால ஒரு பெயின் வருது, ஃபைன். இப்போ அதுக்காக நான் கோவப்படுறேன்னா தென் ஐ ஹவ் டு பி அவேர். நான் ஏன் கோவப்படுறேன்? தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன், எதுக்கு நான் கோவப்படுறேன்? சில பேர் வந்து டேபிள் போட்டு அடிப்பாங்க, சோத்தை போட்டு குத்துவாங்க. பிகாஸ் உள்ள இருக்கிற ஆங்கரை நீங்கள் ப்ராசஸ் பண்ணவில்லை. ஃபைன். ஸோ இந்த எமோஷன்ஸ் எங்கேருந்து வருது, எப்படி வருது, அண்ட் எப்படி இதை கான்ஷியஸாக ப்ராசஸ் பண்ணி லெட் கோ பண்ணுறது, அதை தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா கேட்குது. ஸோ இதுதான் நீங்கள். ஓகே, அண்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வருது, யூ எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங். ஓகே, திஸ் கேன் பி லெட்ஸ் சே a பேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வருது. அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அப்சர்வ் பண்ணும்போது, அந்த விஷயத்தை நீங்கள் கோ த்ரூ பண்ணும்போது உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். ஓகே, அண்ட் அட் ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. ஓகே, நான் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பற்றி பேசணும். நெக்ஸ்ட் டாபிக் எதை பற்றி பேசணும்னு நோட் பண்ணி வச்சுக்கிறேன், எல்லாம் மறந்துடுவேன். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி. நீங்கள் முதல்ல இது எனக்கு கோவம், இது எனக்கு வந்து கில்ட்டு, இது வந்து ஷேமுன்னு லேபிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அது பியூராக எனர்ஜியாக மட்டும்தான் உங்களுக்குள்ளே ஃபார்ம் ஆகும். ஓகே, நம்ம தான் இந்த எனர்ஜியை லேபிள் பண்ணும் போது தான் அது ஆங்கராகவோ ஃபியராகவோ கன்வெர்ட் ஆகுது. ஓகே, இந்த லேபிளிங் ப்ராசஸ் இங்கே வேண்டாம். ஓகே, நான் வந்து இப்போது ஒரு காட்டில் நடந்து போயிட்டுருக்கேன், ஒரு பாம்பை நான் பார்க்குறேன்னா அட் ஃபர்ஸ்ட் ஐ வில் கெட் அ ஃபிசிக்கல் சென்சேஷன். ஓகேவா? பிகாஸ் ஆல் எமோஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஃபெல்ட் இன் த பாடி. ஃபர்ஸ்ட் இந்த எமோஷன்ஸ்லாம் உங்கள் பாடிக்குள்ளே ஒரு சென்சேஷனாக வரும். உங்கள் ஹார்ட் ரீஜனில் இல்லை உங்கள் ஸ்டமக் ரீஜனில் ஒரு சென்சேஷனாக வரும். ஓகே, அப்போது அந்த நிமிஷம் வர எனர்ஜியை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா அது கோவமாகவோ ஃபியராகவோ நீங்கள் லேபிளும் பண்ண மாட்டீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி ப்ராசஸ் ஆகி வெளில போயிடும். ஓகே, இந்த எனர்ஜி இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவான ஈவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்கன்னா அது சேம் லெவல் எனர்ஜி வரும். அதை நீங்கள் லெட் கோ பண்ணணும், அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. பிகாஸ் சந்தோஷமாக இருக்கிற தப்பு கிடையாது. பட் நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்களோ, ஓகே, ஒரு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணும்போது, ஒரு பேடான ஈவெண்ட் நடக்கும் போது தான் அந்த மீனிங்கை நீங்கள் லேபிள் பண்ணும்போது மட்டுமே இது நெகட்டிவாக கன்சிடர் செய்யப்படும். ஓகே, நீங்கள் லேபிள் பண்ணணும்னா இட் இஸ் ஜஸ்ட் எனர்ஜி தட் இஸ் பாயிலிங் இன்சைட் யூ. உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு எனர்ஜி வந்து ஒரு பாடி சென்சேஷனாக அந்த எனர்ஜி வெளில வருது. ஓகே, திஸ் இஸ் அ பயாலஜிக்கல் மெக்கானிசம். ஃபைனா? அண்ட் இந்த வர ஸோ இதில் வர எனர்ஜியை நம்ம ப்ராசஸ் பண்ணாமல் விடும்போது அதை நம்ம லேபிள் பண்ணிடுறோம். அதை ஃபியர்னு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் அது ஃபியர்னு கன்சிடர் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோம். அண்ட் இதை நம்ம ப்ராசஸ் பண்ணலை. அப்போ இது என்ன ஆகும்னா இந்த ஃபியர்லேருந்து தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். ஓகே, இதனால தான் ஒரு எமோஷனை நீங்கள் திங்க் பண்ணி யோசிச்சு அந்த எமோஷனை கோத்ரூ பண்ணி வெளில வர முடியாது. ஒருத்தவங்க வந்து கிரீஃபில் இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க இறக்குறாங்கன்னா நம்ம துக்கத்தில் இருக்கோம்னா அந்த துக்கத்தை லாஜிக்கலாக யோசிச்சுலாம் நம்மளால் அதை ப்ராசஸ் பண்ணி வெளில வர முடியாது. அதே மாதிரி தான் ஆங்கர் அப்படி தான், சேட்னஸ் அப்படி தான், கில்ட் அப்படி தான், ஷேம் அப்படி தான், ஃபியர் அப்படி தான். இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸை லாஜிக்கலாக யோசிச்சு நான் வந்து ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு நான் வெளில வரேன் லாஜிக்கலாக திங்க் பண்ணி யாருமே வெளில வர முடியாது. ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் எமோஷனல் கிரியேச்சர்ஸ். லாஜிக்லாம் அதுக்கப்புறம் தான், எமோஷன்ஸ்க்கு அப்புறம் தான் லாஜிக்கே. ஓகே, ஸோ இந்த எமோஷன்ஸில் இருந்து தான் தாட்ஸ் ஒரிஜினேட் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு எமோஷன் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா அதோட அசோசியேட்டாக இருக்க கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலே தாட்ஸை நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான்
இந்த எனர்ஜியை நீங்கள் ப்ராசஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது ஒரு ஃபில்டர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகே, ஸோ உங்களுக்கு வர எண்ணங்கள் கூட இந்த ஃபில்டர் வழியாக தான் ப்ராசஸ் ஆகணும். நீங்கள் என்னென்ன யோசிக்கிறீங்களோ எல்லாத்தையும் பயத்தோடு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. நார்மல் திங்கிங்கே பயத்தோட திங்கிங்காக மாறிடும். பிகாஸ் இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஃபில்டர். பிகாஸ் அந்த எனர்ஜி வெளில போய் ஆகணும். ஸோ திங்கிங் மூலமாகவும் எனர்ஜி வெளில போக ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஸோ எவ்வளோ டெவஸ்டேட்டிங்காக எவ்வளோ க்ரூஷியலாக இந்த ப்ராசஸிங் அண்ட் லெட்டிங் இருக்குன்னு பாருங்கள். உங்கள் திங்கிங் வரைக்கும் உங்கள் எமோஷன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். அந்த எனர்ஜி உள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இன் ஹியர் இஸ் யூ கான்ட் சால்வ் யுவர் ப்ராப்ளம் வித் யுவர் தாட்ஸ். நீங்கள் யோசிச்சு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் ஃபீல் பண்ணி மட்டுமே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ லாஜிக்கலாக நான் ஏன் தேவையில்லாம பயப்படுறேன், நான் ஏன் தேவையில்லாம கோவப்படுறேன், நீங்கள் உங்களே கேட்டுக்கிறதுனால ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு கிடையாது. பிகாஸ் உள்ளுக்குள்ள இருக்கிற எனர்ஜிக்கு என்ன வேணும்? நீ என்ன ஃபீல் பண்ணு, நீ என்ன ஃபுல்லாக ஃபீல் பண்ணி அந்த சென்சேஷனோட அதை வெல்கம் பண்ணு. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறோம், சென்சேஷன், அந்த பாடியில் இருக்கிற சென்சேஷன் நான் ஃபீல் பண்ணுறனோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக என்னால் ரிலீஸ் பண்ண முடியும், என்னால் லெட் கோ பண்ண முடியும் அந்த எமோஷனில். அது மட்டும்தான் அந்த எமோஷனுக்கு வேணும். நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கிறதுனாலையோ, நீங்கள் ஒரு சொல்யூஷன் தேடி அலையிறதுனாலையோ, நீங்கள் ரேஷனலிஸ்டிக்காக யோசிக்கிறதுனாலையோ இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆக போகிறது கிடையாது. ஓகே, பிகாஸ் எப்போவுமே தாட்ஸுக்கு முன்னாடி எமோஷன்ஸ் தான் வரும். ஓகே, நீங்கள் எந்த விஷயத்த லைஃப்பில் கோ த்ரூ பண்ணுறீங்களோ முதல்ல உங்களுக்கு வர்றது உள்ள இருந்த எனர்ஜி, எமோஷன்ஸ். அதில் இருந்து மட்டுமே உங்களால் தாட்ஸ் சிந்திக்க முடியும். ஐயோ ஏன் அப்படி நடக்குது, ஏன் அப்படி நடந்துச்சுன்னு உள்ள தாட்ஸ் வருதுல்ல, அந்த எண்ணங்கள் உங்கள் எமோஷன்ஸ்லேருந்து தான் வருது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வர எண்ணங்கள் உங்கள் எமோஷன்ஸ்லேருந்து தான் வரும். நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டியில் நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கீங்க, ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்கன்னா சந்தோஷமான எண்ணங்கள் தான் உங்களுக்கு வரும். பட் நீங்கள் ரொம்ப வரிடாக இருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க, ரொம்ப பயத்துலேயே இருக்கீங்கன்னா அப்போ பயத்தை இங்கே தூண்டுற மாதிரி தான் எண்ணங்கள் வரும். ஓகே, ஸோ எமோஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். எமோஷன்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு ட்ரான்ஸ்ஃபார்மிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்கள் எமோஷன்ஸை ஒரு எமோஷனல் டிசிப்ளின் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா யூ கேன் ஈஸிலி சேஞ்ச் யூர் ஃப்ரீக்வன்சி, யூ கேன் ஈஸிலி பி எமோஷனலி ஸ்டேபிள். உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை காப்பாற்றலாம், உங்கள் மென்டல் ஹெல்த்தை காப்பாற்றலாம். ஸோ எமோஷன்ஸ் ஆர் வெரி 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 க்ரூஷியல் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ தான், பட் டாபிக்கும் பெருசு, அதனால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ லெட்டிங் கோ ரொம்ப 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 சிம்பிள். இட் இஸ் ஆப்சல்யூட்லி வெரி சிம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒன்றும் பண்ண தேவையில்லை. சிட், be silent, do nothing for 30 minutes to 1 hour. இவ்வளோதான் லெட்டிங் கோ. நீங்கள் சைலண்டாக இருந்து நீங்கள் எதுவுமே பண்ணாமல் உட்காரும் போது, நீங்கள் கண்ணை மூடி இருக்கலாம் இல்லை திறந்துருக்கலாம், எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அன்ப்ராசஸ்ட் எமோஷன்ஸ் மேலே வர ஆரம்பிக்கும். ஓகே, உள்ளுக்குள்ளே நீங்கள் உங்கள் பாடியில் எங்கே சென்சேஷன்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கும். பிகாஸ் ஆப்வியஸ்லி சைலண்டாக நீங்கள் இருக்கும்போது எதுவுமே பண்ணாத போது இந்த பாடியில் இருக்கிற சென்சேஷன்ஸ் மேலே வர ஆரம்பிக்கும். அண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே சிட் வித் த சென்சேஷன், வெல்கம் இட், அதை வரவேங்க, என்ஜாய் இட். ஸோ நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் என்னென்ன எமோஷன்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணலையோ அது ஆட்டோமேட்டிக்காக வெளில வர ஆரம்பிக்கும். பயமாக இருக்கலாம், கோவமாக இருக்கலாம், ஆப்பத்தியாக இருக்கலாம், லைக் என்ன எமோஷன் வேணா இருக்கலாம். ஓகே, ஆனால் அந்த எமோஷன் வரும்போது இன்னும் வேணும்னு கேளுங்க அதுக்கிட்ட, வெல்கம் இட். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த பாடி இருக்கிற சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, இது யோசிக்கிற ப்ராசஸ் கிடையாது, இது ஃபீல் பண்ணுற ப்ராசஸ். ஓகே, இந்த ப்ராசஸில் நீங்கள் யோசிக்கவே தேவை கிடையாது. என்ன மைண்டோட வந்துட்டு போதும், உங்களோட ஒரே வேலை ஃபீல் பண்ணுறது மட்டுமே. ஸோ வர சென்சேஷன்ஸை ஃபுல்லாக ஃபீல் பண்ணுங்க. ஹார்ட் ரீஜனில் ஃபீல் பண்ணலாம், இல்லை ஸ்டமக் ரீஜனில் ஃபீல் பண்ணலாம், இல்லை கழுத்துக்கு பின்னாடி ஃபீல் பண்ணலாம், இல்லைனா உங்கள் நெத்தியில் ஃபீல் பண்ணலாம். ஃபீல் பண்ணுங்கள் எங்கே எமோஷன் இருக்கோ, எங்கே சென்சேஷன். அந்த சென்சேஷன் ஹார்ட்லேருந்து ஸ்டமக்குக்கு போகலாம், ஸ்டமக்லேருந்து நெத்திக்கு வரலாம், அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் அந்த சென்சேஷனோட உட்கார வேண்டியது தான். அண்ட் இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ரொம்ப இட் வில் நாட் பி கம்ஃபர்டபுள். பிகாஸ் பல வருஷமாக அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரதான் ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ணி அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் லெட் கோ பண்ணிடலாம். ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிடும். இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகே, அண்ட் இந்த ரீசனுக்காக தான் மக்கள் சைலண்ட்டாக இருக்கிறது கிடையாது. அவங்களால கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்கார முடியாது. ஓகே, பிகாஸ் நீங்கள் சைலண்ட்டாக இருக்கும்போது
இந்த அன்ப்ராசஸ் எமோஷன்ஸ் மேலே வரும். அண்ட் அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால சோஷியல் மீடியா, டாக்கிங் அன்னெசரிலி, தேவையில்லாமல் பேசுகிறது, ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால், மைண்ட்லெஸ் ஷாப்பிங், இந்த மாதிரி உங்களை என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாம், அந்த என்னென்ன வச்சுலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ உங்களால் சைலண்டாக இருக்க முடியாது ஒரே காரணத்தால் மட்டுமே இது எல்லாத்துக்கும் நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கீங்க. எந்த விஷயத்துக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிருக்கீங்களோ அந்த அடிக்ஷனுக்கான காரணம் யூ கான்ட் ஸ்டே ஸ்டில். உங்களால் சும்மா உட்கார முடியல, அந்த சைலன்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சத்தமாக இருக்குது. ஸோ அந்த சைலன்ஸ் ரொம்ப ரொம்ப சத்தமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருந்தாலும் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலையோ அதெல்லாம் மேலே வந்துக்கிட்டே இருக்கிறதுனால அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறீங்க. ஸோ உள்ள இருக்கிற எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. பிகாஸ் நம்ம கூட இருக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட நேச்சுரல் ஸ்டேட்டே நேச்சுரலாகவே நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது. காலையில் ஏந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போகிற வரைக்கும் நம்ம எப்போவுமே ரிலாக்ஸ்டாக இருக்க வேண்டியது. பட் நம்ம யாருமே ரிலாக்ஸ்டாக இருக்கிறது கிடையாது. ஏன்? பிகாஸ் we can't sit in silence. We are not processing any emotion. ஓகே, ஸோ டெய்லி இதை ஒரு ப்ராக்டிஸாக எடுத்து டெய்லி பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ உள்ளே இருக்கிற சென்சேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈஸியாக எல்லா எமோஷன்ஸும் எடுத்து ஆகும். ஓகே, ஸோ மோஸ்ட்டாக எனக்கு கிளைண்ட்ஸ் வரவங்க எல்லாருமே இந்த ஒரு விஷயத்தில் they will struggle a lot. ஸோ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுனால அவங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் எனக்கு ஈஸியாக தெரியும் எங்கள் ட்ரிகர் பாயிண்ட்ஸ் நடக்குது, எப்போ அவங்க ரிலீஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் கஷ்டமாக இருக்குன்னா தென் ரீச் அவுட் டு மீ, கீழே இமெயில் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே, அண்ட் இஃப் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட், எனக்கு இன்னும் என் பிஸ்னஸில் இன்னும் நிறைய கிளைண்ட்ஸ் வரணும், நான் ஒரு நல்ல ஜாபுக்கு போகணும், அந்த மாதிரி உங்களுக்கு ஆசைகள் கோல்ஸ் இருக்குது அண்ட் யூ வாண்ட் டு மேனிஃபெஸ்ட் தன்னாலும் யூ கேன் செக் அவுட் மை இமெயில். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ப்ராசஸ் அண்ட் லெட் கோ ஆஃப் எமோஷன்ஸ். இது ஒரு சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. I will see you in another video.